ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு போதிப்பார். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பீரியாடிக் டேபிள் லெசனில் இருக்கக்கூடிய சில இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. அக்கார்டிங் டு த நியூலாண்ட் லா ஆஃப் ஆக்டேவ்ஸ், த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளோரின் ஆர் சிமிலர் டு தோஸ் ஆஃப் டேஷ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நியூலாண்ட் ஆக்டேவ் ரூல் படி ஃப்ளூரினோட ப்ராப்பர்ட்டி எந்த எலமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டியோட சிமிலராக இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூலாண்ட் ஆக்டேவ் ரூல் அப்படின்னு என்னன்னு தெரியணும். நியூலாண்ட் ஆக்டேவ் ரூல் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டியும் எயித் எலமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டி சிமிலராக இருக்கும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டா, ஸோ இங்கே என்ன வரும்? லித்தியம், பெர்லியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின். ஓகேவா? ஸோ அப்போ அந்த டைம் அந்த பீரியட்ல என்ன கண்டுபிடிக்கப்படலைன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய நோபல் கேஸஸ் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கப்படலை அந்த காலகட்டத்தில். ஸோ அதுக்கப்புறம் நோபல் கேஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த லா பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆச்சு. ஓகேவா? ஸோ அவர் ரூல் படி இது ஃபர்ஸ்ட் எலமெண்ட், இது செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, செவன்த்து, எயித். அப்போ ஃப்ளூரின்றது எந்த எலமெண்டோட சிமிலராக இருக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டாக இருக்கக்கூடிய ஹைட்ரஜனோட ப்ராப்பர்ட்டியே சிமிலராக இருக்கு. ஸோ அப்போ எந்த ஆன்சர் வரும்? ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஹைட்ரஜன் தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. த அட்டாமிக் வால்யூம் வாஸ் சூசன் அஸ் த பேசிஸ் ஆஃப் பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் பை. ஓகேவா? ஸோ அட்டாமிக் வால்யூம் அதை எந்த சயின்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா அதை எடுத்துக்கிட்டு அதை பேஸாக வச்சுக்கிட்டு எலமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா கிளாஸிஃபை பண்ணான்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா லூத்தர் மேயர். ஸோ லூத்தர் மேயர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராஃப் ஒன்று பிளாட் பண்ணார். என்ன கிராஃப் பிளாட் பண்ணார்னா, அட்டாமிக் மாஸுக்கும் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லக்கூடிய அட்டாமிக் வால்யூமுக்கு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃப் ஒன்று பிளாட் பண்ணுறாரு. அந்த கிராஃப் பேஸ் பண்ணி அந்த கிராஃப்ல எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சிமிலர் பொசிஷன்ல இருக்கும்போது தே ஹேவ் சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்லி சொன்னார். லூத்தர் மேயர் பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃப் ஒன்று பிளாட் பண்ணார். யாருக்கு இன்பிட்டிவ்ல கிராஃப் பிளாட் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அட்டாமிக் வெயிட்டுக்கும் அட்டாமிக் வால்யூம். ஓகேவா? ஸோ ஜென்ரலாக ஒரு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கிட்டாரு. இங்கே ஒன் ஆஃப் த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி எதை எடுத்துக்கிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் வால்யூமை எடுத்துக்கிட்டாரு. ஸோ அப்படி அவர் கிராஃப் பிளாட் பண்ணும்போது நமக்கு கிராஃப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிடைக்குது. ஓகேவா? ஸோ இந்த கிராஃப்ல பீக்ல இந்த கிராஃபோட பீக் பொசிஷன் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அல்கலி மெட்டல்ஸ் இருக்க போறாங்க. யார் இருக்க போறாங்க? அல்கலி மெட்டல்ஸ். ஓகேவா? சரி. ஸோ இந்த கிராஃப்ல டிசெண்டிங் பொசிஷன் யார் இருக்க போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அல்கலின் எர்த் மெட்டல் சொல்லக்கூடிய பெர்லியம், மெக்னீசியம், கால்சியம் இந்த எலமெண்ட் எல்லாமே பெர்சென்ட் ஆயிருக்கும். ஓகே, அப்போ அசெண்டிங் பொசிஷன்ல யார் சார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஹாலஜன்ஸ் இருப்பாங்க. ஃப்ளோரின், குளோரின், புரோமின். ஓகேவா? ஸோ டாப்ல அல்கலின் மெட்டல்ஸ் இருக்க போறாங்க. டிசெண்டிங் பொசிஷன்ல அல்கலின் எர்த் மெட்டல்ஸ் இருக்க போறாங்க. அசெண்டிங் பொசிஷன்ல ஹாலஜன்ஸ் இருக்க போறாங்க. ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின் இருக்க போறாங்க. பாட்டம்ல யார் சார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மெட்டலாய்ட்ஸ் அண்டு டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் இவங்க எல்லாமே இருக்க போறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா லூத்தர் மேயர் பிளாட் பண்ண கிராஃப். ஓகேங்களா? ஸோ அப்போ எந்த ஆன்சர் வரும்? லூத்தர் மேயர். இதில் பார்த்தீங்கன்னா லூத்தர் மேயர்ன்ற ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷன் வில் பி கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? சரி. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. அக்கார்டிங் டு லூத்தர் மேயர் கர்வ் விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ லூத்தர் மேயர் கிராஃப் பார்த்தோன்னா ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதில் எது கரெக்ட்னு கேட்குறாங்க. ஸோ ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. த எலமெண்ட்ஸ் ஹேவிங் சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆக்குபை த சேம் பொசிஷன் இன் த கர்வ். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இப்போ தானே சொன்னேன். ஸோ சிமிலர் பொசிஷனில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் தே ஹேவ் சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லியிருப்பேன். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டானு கேட்டால் கரெக்டு. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஹாலஜன்ஸ் ஆர் த
அசெண்டிங் பார்ட் ஆஃப் த கர்வ். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். சம்டைம்ஸ் இந்த ஹாலஜனுக்கு பதிலாக மோஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட் கூட சொல்லலாம். மோஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட் அப்படின்னாலும் யார் தான் மீன் பண்ணும்? ஹாலஜன்ஸ் தான் மீன் பண்ணும். அப்போ அவங்க எந்த பொசிஷன்ல இருக்கிறாங்க? அசெண்டிங் பார்ட்ல இருக்கிறாங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டா. அப்போ டாப்ல யார் இருந்தாங்க? டாப்ல அல்கலி மெட்டல்ஸ் இருந்தாங்க. அந்த அல்கலி மெட்டல்ஸ்ல வேற எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, அந்த அல்கலி மெட்டல்ஸை மோஸ்ட் எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட்ஸும் சொன்னாலும் யாரை தான் மீன் பண்ணும்? மோஸ்ட் எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட்ஸும் சொன்னாலும் யாரை தான் மீன் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அல்கலி மெட்டல் தான் மீன் பண்ணும். ஓகேங்களா? சரி. ஸோ அப்போ செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டு. தேர்ட் ஒன்று பாருங்க, the atomic volume of the elements in the period initially decreases and then increases சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அப்போ பீரியட்ல நம்ம லெஃப்ட் டு ரைட் போகிறோம். அப்போ லெஃப்ட் டு ரைட் போகும்போது Z எஃபெக்டிவ் என்ன ஆகும்? எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகுமா? அப்போ எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா சைஸ் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகுது. ஓகேவா? அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, அட்டாமிக் வால்யூம் த எலமெண்ட்ஸ், அதாவது வால்யூம்னாலும் சரி சைஸ்னாலும் ஒரே மீனிங் தான். ஸோ எலமெண்ட்ஸ் இந்த பீரியட் இனிஷியலி டிக்ரீசஸ். ஓகே, அப்போ டிக்ரீஸ் ஆகுது. அண்டு தென் இன்க்ரீஸ்ன்னு சொல்றாங்க. அப்போ இது இன்க்ரீஸ் ஆகுது. எந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம ஃப்ளூரின் வரைக்கும் வருவோம். நெக்ஸ்ட் நியான் வரும்போது, இந்த நியான்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ நோபல் கேஸ். ஓகேவா? இந்த நோபல் கேஸஸ் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா தே ஃபாலோ வான் டெர் வால்ஸ் ரேடியஸ். இது எந்த ரேடியஸை ஃபாலோ பண்ணும்? வான் டெர் வால்ஸ் ரேடியஸை ஃபாலோ பண்ணும். அப்போ வான் டெர் வால்ஸ் ரேடியஸ் தான் அதிகமாக இருக்கும். எதை கம்பேர் பண்ணும் போதுன்னு பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் ரேடியஸ். மெட்டாலிக் ரேடியஸ் அதிகமாக இருக்கும். எதை கம்பேர் பண்ணும்போது? கோவலன்ட் ரேடியஸ். அப்போ ரேடியஸ்லேயே எதோட ரேடியஸ் வேல்யூ அதிகம்னு பார்த்தீங்கன்னா வான் டெர் வால்ஸ் ரேடியஸ். அப்போ இங்கே இருக்கக்கூடிய அந்த நியான்ற நோபல் கேஸ் பார்த்தீங்கன்னா இட் ஃபாலோ வான் டெர் வால்ஸ் ரேடியஸ். அதனால இங்க நமக்கு சைஸ் என்ன ஆகுது? அதாவது அட்டாமிக் வால்யூம் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் என்னதான்? கரெக்ட் தான். ஓகேவா? ஸோ அப்ப எந்த ஆப்ஷன் வரும்னு பார்த்தீங்கன்னா ஆல் தீஸ். ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஒன். ஓகேங்களா? சரி. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, அட்டாமிக் வெயிட் ஆஃப் பாஸ்பரஸ். அட்டாமிக் வெயிட் ஆஃப் பாஸ்பரஸ் இஸ் 31 அண்ட் ஆன்டிமனி இஸ் அட்டாமிக் வெயிட் எவ்வளோ? 120. What will be the atomic weight of arsenic as per என்ன ரூல்? டாபரினர் ட்ரையாட் ரூல்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த டாபரினர் ட்ரையாட் ரூல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ட்ரை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா 3ன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அவர் ABC அப்படின்னு ஒரு 3 எலமெண்ட் எடுத்துக்கிறாரு, 3 எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிறாரு. இதுக்கு அவர் என்ன பேர் வைக்கிறாரு? இதுக்கு பேரு ட்ரையான் பேர் வைக்கிறாரு. ஓகேவா? ட்ரையான் அப்படியே பேர் வைக்கல, இது ஒரு ரூலை ஃபாலோ பண்ணணும். என்ன ரூல் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரையாட் ரூலை ஃபாலோ பண்ண மட்டும்தான் இது நம்ம ட்ரையான்னு சொல்ல முடியும். ஓகேவா? அப்போ என்ன சார் ட்ரையாட் ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் அண்ட் தேர்ட் எலமெண்ட், இந்த ரெண்டு எலமெண்டோடைய அட்டாமிக் வெயிட்டோடைய ஆவரேஜ், வேல்யூ பார்த்தீங்கன்னா மிடில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கணும். இப்போ A + C, ஓகேவா? இதோட ஆவரேஜ் எதுக்கு ஈக்குவலா இருக்கணுமா? மிடில் இருக்கக்கூடிய எலமெண்டோடைய அட்டாமிக் வெயிட், நாட் அட்டாமிக் நம்பர். கிளியரா? அப்ப அட்டாமிக் வெயிட்டுக்கு ஈக்குவலா இருக்கும்போது தான் அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம். அப்படி இருந்தால் மட்டும்தான் இவங்க இந்த 3 எலமெண்ட்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ட்ரையான்னு சொல்லுவோம். ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் எலமெண்ட் யாருங்க? பாஸ்பரஸ். அடுத்தது யார் வருவாங்க? ஆர்சனிக். அடுத்தது யார் வருவாங்க? ஆன்டிமனி. இவங்க 3 பேரையும் நான் ட்ரையாடு சொல்லணும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் அண்ட் இந்த தேர்ட் எலமெண்ட் ரெண்டு எலமெண்டோட ஆவரேஜ் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் எலமெண்டோட அட்டாமிக் வெயிட் என்னது? 31. தேர்ட் எலமெண்டா இருக்கக்கூடிய ஆன்டிமனியோட அட்டாமிக் வெயிட் எவ்வளோ? 120. ஸோ ரெண்டுத்தையும் ஆவரேஜ் பண்ணீங்கன்னா ஆன்சர் வில் பி 31 வரும். 151/2 வில் பி ஈக்குவல் டு 75.5. அதாவது மிடில் இருக்கக்கூடிய ஆர்சனிக்கோட அட்டாமிக் வெயிட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ எந்த ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷன் பாருங்க? செகண்ட் ஆப்ஷன் வில் பி கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட், மெண்டலீஃப் பீரியாடிக் டேபிள் இஸ் பேஸ்ட் ஆன். ஓகேவா? ஸோ மெண்டலீஃப் பீரியாடிக் டேபிள் பார்த்தீங்கன்னா இந்த பீரியாடிக் டேபிள் ஒர்க்லேயே நம்ம பீரியாடிக் டேபிள் லெசனில் பார்த்துருப்போம். ஸோ இனிஷியலாக இருந்த பீரியாடிக் டேபிள் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி எவால்வ் ஆகி இப்போ நாம் யூஸ் பண்ணக்கூடிய இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஹிஸ்ட்ரி நல்லா ஃப்ரம் லவாசியர்லேருந்து 1 by 1 ப்ரௌட்ஸ்லேருந்து
டாபரன்லேருந்து நியூயார்க்லேருந்து ஒருத்தராக பார்த்துட்டு வந்திருப்போம். ஸோ அங்கே ஒரு பீரியாடிக் டேபிள்லேயே ஒரு முக்கியமான, அதாவது ஒரு ஒரு கிரேட் ஒர்க்கை பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெண்டலீஃப் சொல்லலாம். ஏன்னா இவர் தான் நிறைய எலமெண்ட்டை ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டு இதுக்கு முன்னாடி இருந்த அவர் மெண்டலீஃப் இருந்த காலகட்டத்தை விட அதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச சயின்டிஸ்டோடைய ஒர்க்கை விட கிரேட் ஒர்க் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மெண்டலீஃப் சொல்லலாம். ஸோ அப்போ அவர் பெரிய ஒர்க் பண்ணாரு. பட் அவர் பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் அட்டாமிக் வெயிட்டை பேசிஸாக எடுத்தது. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் மோஸ்ட் அண்ட் ஒரு சயின்டிஸ்ட் வந்து அவர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பார். ஓகேவா? எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதோட எக்ஸ்ரே டேட்டா வச்சுக்கிட்டு ஒரு கிராஃப் ஒன்று பிளாட் பண்ணி ஃபைனலாக ஒரு சஜஷன் கொடுத்துருப்பார். அட்டாமிக் வெயிட்டுக்கு பதிலாக நீங்கள் அட்டாமிக் நம்பரை சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேவா? ஸோ அப்போ இந்த மெண்டலீஃப் பீரியாடிக் டேபிள் இருந்து எதை பேஸ் பண்ணி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் வெயிட் ஆர் அட்டாமிக் மாஸ். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வந்த சயின்டிஸ்ட் எல்லாமே இந்த அட்டாமிக் வெயிட்ன்ற கான்செப்ட் பதிலாக அட்டாமிக் நம்பர்ன்ற கான்செப்ட் சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. அதுதான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இப்போ மாடர்ன் பீரியட் டேபிள் இருக்கக்கூடிய போர், பியூரி, ரேங்க், பெர்னர் அப்படின்ற 4 சயின்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய மாடர்ன் பீரியட் டேபிளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின், the plot of square root of frequency of X-ray emitted against the atomic number led to suggestion of the which law அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? நான் இப்போ தான் சொல்லியிருப்பேன் இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வரதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மெண்டலீஃப் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் வெயிட்டை வச்சு கிரேட் ஒர்க்கை பண்ணிட்டாரு. ஸோ இருந்தாலும் அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராபேக்ஸ் வருது. ஓகேவா? அந்த ட்ராபேக்ஸை ரெக்டிஃபை பண்ணணும். அப்படி பண்ணுறதுக்காக பின்னாடி மோஸ்ட் அண்ட் ஒரு சயின்டிஸ்ட் வந்தார். ஓகேவா? அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா எலமெண்ட் எடுத்துக்கிட்டு ஒரு எலமெண்டா எடுத்துட்டு இதில் ஹை ஸ்பீட் எலக்ட்ரான் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா பம்பார்ட் பண்றாரு, மோத விடுறாரு. அப்படி மோத விடும்போது இதுல இருந்து என்ன நமக்கு வெளியே வருதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரேஸ் வெளியே வருது. இதுல இருந்து என்ன வெளியே வருதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரேஸ் வெளியே வருது. இந்த எக்ஸ்ரேஸ் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு சில ஃப்ரீக்வன்சி இருக்கும். அதுக்குன்னு என்ன இருக்கும்? ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். அந்த ஃப்ரீக்வன்சியை என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் பண்றாரு. ஸ்கொயர் பண்ணல என்ன பண்றாரு? ஸ்கொயர் ரூட் பண்றாரு. இந்த ஸ்கொயர் ரூட் பண்ணி இந்த வேலையை எடுத்துக்கிறாரு. இந்த பர்டிகுலர் எலமெண்ட் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் எலமெண்ட்டுக்கு என்ன இருக்கும்? இந்த பர்டிகுலர் எலமெண்ட்டுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாமிக் நம்பர் இருக்கும். நாட் அட்டாமிக் வெயிட், என்ன இருக்கும்? அட்டாமிக் நம்பர் இருக்கும். அப்போ இவர் என்ன பிளாட் பண்றான்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்டாமிக் நம்பருக்கும் இந்த எக்ஸ்ரேல இருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீக்வன்சியோடைய ஸ்கொயர் ரூட்டுக்கும் கிராஃப் பிளாட் பண்ணும்போது நமக்கு எக்ஸாக்டா என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்குது. ஓகேவா? ஸோ இது மூலயமா தான் ஈக்குவல் டு ZA மைனஸ் பின்னு ஒரு ஃபார்முலா ஃபைனலாக கொண்டு வந்திருப்பாரு. ஸோ இது மூலயமா என்ன பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி மெண்டலீஃப்ல இருந்த பீரியாடிக் டேபிள் இருக்கக்கூடிய சில ட்ராபேக்ஸை இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூலாம் வச்சு அவர் ரெக்டிஃபை பண்ணியிருப்பார். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அண்டு அட்டாமிக் நம்பர் இதை பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்லே. ஓகேவா? சரி. ஸோ அப்போ நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க? the plot square root of frequency of X-ray emitted against atomic number led to suggestion of. ஓகேவா? ஸோ அப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வச்சுக்கிட்டு தான் இதுக்கு பின்னாடி வந்த சயின்டிஸ்ட் எல்லாமே ஒரு பீரியாடிக் டேபிளை உருவாக்குனாங்க. அந்த பீரியாடிக் டேபிள் பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாடர்ன் பீரியாடிக் டேபிள். ஓகேவா? அந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள்ன்றது எதை பேஸ் பண்ணி, எந்த லாவை பேஸ் பண்ணி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மாடர்ன் பீரியாடிக் லா. ஓகேவா? இதுல 2 லா வரும், கன்ஃபியூஷன் ஆயிடக்கூடாது. என்ன லான்னு பார்த்தீங்கன்னா இந்த மோஸ்ட்லி எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு முன்னாடி மெண்டலீஃப் பண்ணியிருப்பார். ஓகேவா? அந்த மெண்டலீஃப் பண்ணதுக்கு பேரு மெண்டலீஃப் பீரியாடிக் லா. ஓகேவா? இந்த மெண்டலீஃப் பீரியாடிக் லான்றது பீரியாடிக் ஃபங்க்ஷன் ஆஃப் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் வெயிட்டா இருக்கும். ஆனா மோஸ்ட்லி எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அப்புறம் கண்டுபிடிச்ச பீரியாடிக் டேபிள் எதை ஃபாலோ பண்ணியிருக்குன்னா மாடர்ன் பீரியாடிக் லாவை ஃபாலோ பண்ணியிருக்கோம். இந்த மாடர்ன் பீரியாடிக் லா எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பீரியாடிக் ஃபங்க்ஷன் ஆஃப் அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் எதை மூலயமா வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணி அப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மோஸ்ட்லே பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் மூலயமா தான் வந்தது. ஸோ அப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் தான் இந்த லாவுக்கு என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சஜஷனா இருந்தது அப்படின்னு சொல்ல வர்றாங்க.
புரியுதுங்களா? சரி. ஸோ அடுத்த கொஸ்டின். ஸோ அக்கார்டிங் டு மோஸ்ட்லி த ஸ்ட்ரைட் லைன் கிராஃப் இஸ் அப்டைன்ட் ஆன் பிளாட்டிங். நம்ம அந்த கிராஃப் பார்த்தோம்ல, அந்த கிராஃப்ல ஸ்ட்ரைட் லைன் கிடைச்சிருக்கும். அந்த ஸ்ட்ரைட் லைன் யாராருக்கு இன்பிட்வீல்ல நம்ம அதை பிளாட் பண்ணும்போது நமக்கு அந்த ஸ்ட்ரைட் லைன் கிடைச்சதுன்னு கேட்குறாங்க அந்த கிராஃப்ல. ஸோ அப்போ பாருங்க, the frequency of characters line graph. ஓகே, இது கிடையாது. அடுத்தது பாருங்க, the square of frequency of character, இதுவும் கிடையாது. இங்க பாருங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்னது, எக்ஸ்ரே உடைய frequency அண்ட் the elements against என்னது, அட்டாமிக் நம்பர். ஓகேவா? அப்போ நான் ஆல்ரெடி சொன்னதான், அந்த கிராஃப்ன்றது அட்டாமிக் நம்பர் விசஸ் அந்த எக்ஸ்ரே உடைய ஃப்ரீக்வன்சியோட ஸ்கொயர் ரூட். இதுக்கு அகேன்ஸ்டா கிராஃப் பிளாட் பண்ணும்போது தான் எனக்கு ஸ்ட்ரைட் லைன் கிடைச்சது. ஓகேவா? அப்போ எந்த ஆப்ஷன் கரெக்ட்? தேர்ட் ஆப்ஷன் வில் பி கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? சரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா விச் ஆர் த கரெக்ட் மேட்ச்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மெண்டலீஃப் பீரியாட் டேபிள்லேருந்து வந்தது. இவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, மெண்டலீஃப் இவர் நம்ம ஒரு தீர்க்க தரிசனம் கூட சொல்லலாம். தீர்க்க தரிசனம் நம்ம யாரோ சொல்லுவோம், ஸோ பின்னாடி நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த முன்னாடியே நம்ம என்ன பண்ண போறோம், கணிக்க போறோம். அவங்கள தான் நம்ம யாருன்னு சொல்லுவோம், தீர்க்க தரிசனம் சொல்றோம். அப்படின்ற ஒரு விஷயத்த யார் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெண்டலீஃப் பண்ணார். இவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் எலமெண்ட் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிக்கிட்டே வராரு. அரேஞ்ச் பண்ணிக்கிட்டே வரும்போது சில கேப்ஸ் பார்த்தீங்கன்னா விட்டுட்டு போறாரு. அந்த கேப்ஸ் விட்டுட்டு அதுக்கு ஒரு நேம் வைக்கிறார். நேம் வச்சுட்டு அப்படி நேம் வச்சது கூட, அந்த நேம் வச்சதோட நிறுத்தாம அதுக்கு சில ப்ராப்பர்ட்டி சொல்றாரு. ஃபியூச்சர்ல இந்த கேப்புக்கு நீங்க ஒரு எலமெண்ட் கண்டுபிடிப்பீங்க, அந்த எலமெண்ட்டுக்கு நான் சொல்ற ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு சொல்லி கரெக்டா சொல்லிட்டு போனாரு. அதே மாதிரி நாமளும் பின்னாடி அந்த எலமெண்ட்டை கண்டுபிடிச்சோம். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு சிமிலரா அந்த ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா ஒத்து போச்சு. ஸோ அப்ப அந்த கேப் விட்டார் பாத்தீங்களா, அந்த கேப்புக்கு பேர் வச்சார். ஓகேவா? அந்த கேப்புக்கு பேர் வச்சார். அந்த கேப்போட பேர் என்ன, நாம இப்ப அந்த கேப்பை எந்த எலமெண்ட்டை கண்டுபிடிச்சு ஃபில் பண்ணிருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா அதுல எது கரெக்டான மேட்ச்னு கேட்கறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஈகா சிலிக்கான். ஸோ ஈகான் சிலிக்கான்னா ஆக்சுவலா பெர்லின் வராரு. யார் வருவான்னு பாத்தீங்கன்னா ஜெர்மனியும் வருவாங்க. ஓகேவா? ஸோ ஈகா சிலிக்கான்ற கேப் அவர் விட்டுட்டு போனாரு. அந்த கேப்புக்கு அவர் பேர் வச்சாரு. பின்னாடி அந்த கேப்புக்கு நாம எந்த எலமெண்ட்டை கண்டுபிடிச்சுன்னு பாத்தீங்கன்னா ஜெர்மனி என்ற எலமெண்ட்டை கண்டுபிடிச்சிருப்போம். அப்போ இது கரெக்டான மேட்சா? இல்ல. ஓகேவா? அப்ப ஏ வருமா? ஏ வரக்கூடிய ஆப்ஷன் எது? 2ம் வராது, 3யும் வராது, கண்டிப்பா 4 வராது. கண்டிப்பா எந்த ஆப்ஷன் தான் வரணும்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் வரணும். சரி, நம்ம இருந்தாலும் இன்னொரு வாட்டி செக் பண்ணிடலாம். ஸோ ஈகா அலுமினியம்ன்றது கேலியம், இது கரெக்டான்னு பார்த்தா இது கரெக்ட். நெக்ஸ்ட் ஈகா மேக்னீஸ்ன்றது டெக்னீஷியம், இது கரெக்டான்னு கேட்டா இது கரெக்ட். நெக்ஸ்ட் ஈகா ஸ்காண்டியம் போரான், இங்க தான் நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆகும். ஆக்சுவலா ஈகா போரான் தான் அவர் வச்ச பேரு. ஈகா போரான் தான் அவர் வச்ச பேரு. பின்னாடி நாம இதுக்கு கண்டுபிடிச்ச எலமெண்ட் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்காண்டியம். ஓகேவா? இங்க பாத்தீங்கன்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம கேர்ஃபுல்லா பார்க்கணும். அப்ப நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம், இதுவும் கரெக்ட். அப்ப 3 ஆப்ஷன் வரும்போது கண்டிப்பா ஆல் தான் கரெக்டா இருக்குன்னு நம்ம யோசிப்போம். பட் இதை நம்ம மைன்யூட்டா நோட் பண்ணணும். அப்ப இந்த ஆப்ஷனும் தப்பு. அப்ப இதுதான் கரெக்ட், பிசி தான் கரெக்ட். ஆப்ஷன் 1 வில் பி த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? சரி. நெக்ஸ்ட் क्वेश्चन என்னன்னு பாத்தீங்கன்னா, which is not anomalous pair of elements in the Mendeleev periodic table கேக்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த Mendeleev periodic table நிறைய டிராபேக்ஸ் இருந்து அது ஒன் ஆஃப் த டிராபேக்ஸா நம்ம என்ன சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா, அவர் எலமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அட்டாமிக் வெயிட், இன்க்ரீசிங் அட்டாமிக் வெயிட்ல பாத்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணாரு. அப்படி அரேஞ்ச் பண்ணும்போது இப்போ நம்ம இன்க்ரீசிங்னா என்ன சொல்லுவோம், எதுக்கு அட்டாமிக் வெயிட் கம்மியா இருக்கோ அதை முதல்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் எதுக்கு அட்டாமிக் வெயிட் அதிகமா இருக்கோ அதை நம்ம அடுத்தது வைக்கணும். ஓகேவா? ஸோ அதுதான் கரெக்டான வே. பட் இவர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஆர்கான் எடுத்துப்போம். ஆர்கான் எடுத்துக்கிட்டா இதோட அட்டாமிக் வெயிட் என்னன்னு பாத்தீங்கன்னா 39.5 இருக்கும். ஓகேவா? ஸோ பொட்டாசியத்துக்கு அட்டாமிக் வெயிட் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 39.1 இருக்கும். ஸோ அப்போ இன்க்ரீசிங் ஆர்டர்னா பொட்டாசியத்துக்கு அப்புறம் தான் யார் வந்திருக்கணும், ஆர்கான் வந்திருக்கணும். ஓகேவா? ஆனா இவர் என்ன பண்ணிட்டாரு, ஆர்கானுக்கு அப்புறம் எதை பிளேஸ் பண்ணியிருக்காரு, பொட்டாசியத்தை பிளேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ இந்த மாதிரி பேர் தான் நம்ம என்ன சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆர்கான் பொட்டாசியம் இந்த பேர் தான் நம்ம என்ன சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா அனாமலஸ் பேர்னு சொல்றோம். இந்த அனாமலஸ் பேர்ன்றது மெண்டலீஃப் பீரியாட் டேபிளோடைய டிராபேக்ஸ்னு சொல்லலாம். ஸோ அதில் எது பார்த்தீங்கன்னா அனாமலஸ் பேர் இல்லைன்னு கேட்குறாங்க, நாட் அன் அனாமலஸ் பேர்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இது அனாமலஸ் பேரான்னு கேட்டால் இது அனாமலஸ் பேர். நெக்ஸ்ட் கோபால் நிக்கல் எடுத்துக்கிட்டா கோபாலுக்கு பார்த்தீங்கன்னா 58.9 வரும், நிக்கல் பார்த்தீங்கன்னா 58.6 வரும். ஸோ அப்போ இதுவும் என்னதான் ஒரு அனாமலஸ் பேர் தான். நெக்ஸ்ட் டெலிரியம் எடுத்துக்கிட்டா ஐ திங்க் இது 127.9,
இது பார்த்தீங்கன்னா 126 பாயிண்ட் சம்திங் வரும். ஓகேவா? ஸோ இந்த ஆர்டரில் வரும். அப்போ இதுவும் என்னதான் நமக்கு அனாமலஸ் பேர் தான். பட் இந்த அலுமினியம் சிலிக்கான்றது அது என்ன கிடையாது, அனாமலஸ் பேர் கிடையாது. ஓகேவா? அப்போ எந்த ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 4th ஆப்ஷன் வில் பி கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட், which group was added in the Mendeleev periodic table கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இனிஷியலாக அந்த Mendeleev periodic table அவர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது அப்போ வெறும் 63 எலமெண்ட்ஸ் மட்டும்தான் அங்கே கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஓகே, அந்த காலகட்டத்தில் அவர் அந்த ஒர்க்கை இனிஷியேட் பண்ணும்போது எத்தனை எலமெண்ட் தான் கண்டுபிடிச்சிருந்தான்னு பார்த்தீங்கன்னா வெறும் 63 எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அந்த ஒர்க்கை அவர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவர் ஒர்க்கு மிடில், ஓகேவா, அந்த மிடில் தான் என்ன கண்டுபிடிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா நோபல் கேஸஸ் கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேவா? அப்போ நோபல் கேஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவரு இனிஷியலாக என்ன பண்றாரு, குரூப் எல்லாமே வச்சுட்டாரு. ஓகேவா? நோபல் கேஸ் எங்க வைக்கிறதுன்னு தெரியல. அவர் என்ன பண்றாரு, ஃபைனலா ஒரு குரூப் ஒன்று பிளேஸ் பண்றாரு. ஓகேவா? ஜீரோ குரூப்னு ஒன்று பேர் வச்சு அந்த இடத்துல யாரை பிளேஸ் பண்றான்னு பார்த்தீங்கன்னா இந்த நோபல் கேஸஸை பிளேஸ் பண்றாரு. புரியுதுங்களா? அவர் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும்போது இனிஷியல் ஸ்டேஜ்ல நோபல் கேஸஸ் கண்டுபிடிக்கல. அவருடைய மிடில் ஆஃப் ஒர்க்கில் தான் எதை கண்டுபிடிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா இந்த நோபல் கேஸஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாக ஒரு குரூப் ஒன்று, ஆக்சுவலாக 8 குரூப் தான் இருக்கும், 9th குரூப்பாக தான் அவர் என்ன வைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ குரூப்னு ஒன்று கண்டுபிடிச்சு அங்கே நோபல் கேஸஸ் கண்டுபிடிக்கிறாரு. அப்போ எந்த குரூப் அதில் ஆட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜீரோ குரூப்ன்ற கூடிய நோபல் கேஸ் இருக்கக்கூடிய அந்த குரூப்பை தான் அவர் ஆட் பண்ணார். ஏன் பண்ணாருக்கு ரீசன் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. which of the following is not a dominant triad? நான் ஆல்ரெடி சொன்னதான் dominant triad நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ப்ராப்பர்ட்டியோடு அண்டு தேர்ட் எலமெண்ட், சரி, ஃபர்ஸ்ட் எலமெண்ட் அண்டு தேர்ட் எலமெண்ட் இந்த ரெண்டு எலமெண்ட்டோடைய அட்டாமிக் வெயிட் ஆவரேஜ்ன்றது மிடில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டோடைய அட்டாமிக் வெயிட்டுக்கு அப்ராக்சிமேட்லி, ஓகே, ஏறக்குறைய என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் குளோரின், இதோட அட்டாமிக் வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 37.5. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புரோமின் பார்த்தீங்கன்னா 70, அப்ராக்சிமேட்டா 80 வரும்னு வைங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அயோடின், இதோட அட்டாமிக் வெயிட் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 126 வரும். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு எலமெண்ட்டுக்கும் நம்ம ஆவரேஜ் எடுத்தா அப்ராக்சிமேட்டா இந்த புரோமினுக்கு என்னவா வரும்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக வரும். அதேமாரி கால்சியத்துக்கு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 40, இது ஐ திங்க் 88ன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பேரியம் பார்த்தீங்கன்னா 137. ஓகேவா? ஸோ இந்த 40, 137 ஆவரேஜ் பண்ணீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 88க்கு ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட் லித்தியத்துக்கு பார்த்தீங்கன்னா 7, சோடியத்துக்கு 23, பொட்டாசியத்துக்கு பார்த்தீங்கன்னா 39. ஸோ இந்த 39 இந்த 7 ரெண்டுத்தையும் ஆவரேஜ் பண்ணீங்கன்னா 23க்கு அப்ராக்சிமேட்டா ஈக்குவலாக வரும். ஆனால் இந்த அயன் கோபால் நிக்கல் இதை எடுத்துக்கிட்டா இந்த அயனையும் நிக்கலும் ஆவரேஜ் பண்ணும்போது இந்த கோபாலுக்கு நமக்கு எக்ஸாக்டா அதாவது அப்ராக்சிமேட்டா கூட ஈக்குவலாக வராது. அந்த வேல்யூ ரொம்ப கொஞ்சம் டிவியேட் ஆன மாதிரி இருக்கும். ஓகே, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அயனுக்கு ஐ திங்க் 55.8ன்னு வரும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அயானுக்கு. கோபால்டுக்கு பார்த்தீங்கன்னா 58.5, ஐ திங்க் 58.9. நிக்கல் பார்த்தீங்கன்னா 58.7. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த அயன் இந்த நிக்கல் ரெண்டுத்தை ஆவரேஜ் பண்ணீங்கன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா 57ல் வரும். ஆன்சர் எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா 57ல் வரும். ஸோ இந்த 57க்கும் 58 அதாவது அப்ராக்சிமேட்டாக 2 வருது. ஓகே, அப்போ ரொம்ப கொஞ்சம் டிவைட்டாக இருக்குது. ஸோ அப்போ மிடில் இருக்க எலமெண்ட்டோட அட்டாமிக் வெயிட் ஈக்குவலாக இல்லை. ஸோ அப்போ இதுதான் என்ன கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா டாபரேனர் ட்ரையாட் கிடையாது. ஸோ ஆன்சர் வில் பி 4 will be correct answer. ஓகேவா? அப்போ இவங்க 3 பேரும் டாபரேனர் ட்ரையாட ரூலை ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த அயன் கோபால் நிக்கல் இது 3 தான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணல. சரி, நெக்ஸ்ட் the property used by the Mendeleev to classify the elements was. ஓகேவா? ஸோ Mendeleev எதை பேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாரு பீரியாடிக் டேபிள் ஆல்ரெடி நான் சொன்னதுதான். என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் வெயிட்டை எடுத்துக்கிட்டாரு. அட்டாமிக் வெயிட்டை ஆர் மாஸை தான் எடுத்துக்கிட்டாரு. ஓகேவா? ஸோ இந்த அட்டாமிக் வெயிட் எடுத்ததால தான் அவ்வளோ நிறைய டிராபேக்ஸ் வந்தது. ஓகேவா? அங்கே தான்
அவரால் என்னென்னலாம் சொல்ல முடியும்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனோட பொசிஷன் சொல்ல முடியல. அப்புறம் அட்டாமிக் மாஸ்ன்னு வந்தாலும் ஐசோடோப்புன்ற ஒரு கான்செப்ட் வரும். அப்போ நீங்கள் வெறும் எலமெண்ட்டோடைய பொசிஷன் மட்டும் தான் சொல்லியிருப்பாரு. அப்போ ஐசோடோப்போடைய பொசிஷன் எங்க அதையுமே அவர் எக்ஸாக்டாக சொல்லியிருக்க மாட்டார். அந்த மாதிரி இந்த அனாமலஸ் பேர் நிறைய வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட டிராபேக்ஸ் வந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் மோஸ்ட்லி அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஒரு மாடர்ன் பீரியாடிக் டேபிளே நமக்கு எக்ஸாக்டாக ஓரளவு கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ ஆன்சர் பி வில் பி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பேசிஸ் ஆஃப் மாடர்ன் பீரியாடிக் டேபிள். அப்போ மாடர்ன் பீரியாடிக் டேபிள் எதை பேஸ் பண்ணியிருக்கும்? இப்போ தான் சொல்லியிருப்பேன். எதை பேஸ் பண்ணியிருக்கும்? அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணியிருக்கும். நெக்ஸ்ட் ஈகா அலுமினியம் would form oxide with formula. அப்போ ஈகா அலுமினியம், இந்த ஈகா அலுமினியம் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஈகா அலுமினியம் என்னது? மெண்டலீஃப் கண்டுபிடிச்ச அந்த எலமெண்ட், அந்த கேப்போட பேர். இதுக்கு நம்ம என்ன எலமெண்ட் கண்டுபிடிச்சிருப்போம்? கேலியத்தை கண்டுபிடிச்சிருப்போம். ஓகேவா? ஸோ அப்போ கேலியம் எந்த ஆக்சைடு ஃபார்ம் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா கேலியம் ட்ரை ஆக்சைடு ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? இந்த கேலியம் ட்ரை ஆக்சைடு பார்த்தீங்கன்னா இது ஒரு செமிகண்டக்டராக யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? யூவி டிடெக்டர்ல யூஸ் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் சென்சார்ல கூட இதை நிறைய பயன்படுத்துவாங்க, இந்த கேலியம் ட்ரை ஆக்சைடு. ஸோ அப்போ அந்த கேலியம் ட்ரை ஆக்சைடு அதுதான் நமக்கு ஆக்சைடாக ஃபார்ம் பண்ணும். அப்போ ஜென்ரல் ஃபார்ம்ல என்ன வரும்? இந்த கேலியத்தை நம்ம எலமெண்ட்னு எடுத்துக்கிட்டா கூட அப்போ E2O3. ஓகேவா? அப்போ பி வில் பி த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் இந்த லூத்தர் மையர் பிளாட் ஆஃப் அட்டாமிக் வால்யூம் வெர்சஸ் அட்டாமிக் மாஸ். அப்போ அட்டாமிக் வால்யூம் வெர்சஸ் அட்டாமிக் மாஸ். இந்த பீக் ஆர் ஆக்குபைட் பை. அப்போ நம்ம கிராஃப் வரும்போது பீக் பொசிஷன் யார் இருந்தாங்க? மோஸ்ட் எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட்ஸ் சொல்லக்கூடிய அல்கலி எலமெண்ட்ஸ் இருப்பாங்க. ஓகேவா? அசெண்டிங்ல யார் இருந்தாங்க? மோஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட்ஸ் சொல்லக்கூடிய ஹாலஜன்ஸ் இருந்தாங்க. டிசெண்டிங் பொசிஷன் யார் இருந்தாங்க? ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் இருந்தாங்க. நமக்கு பாட்டம்ல யார் இருந்தாங்க? மெட்டலாய்ட்ஸ் அண்ட் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் இருந்தாங்க. ஓகேவா? அப்ப இங்க நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? பீக் கேட்டிருக்காங்க. அப்ப பீக்ல யார் இருந்தாங்க? ஆல்கலி மெட்டல்ஸ் இருப்பாங்க. ஓகேங்களா? சரி. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம இதுமாரி கொஷின்ஸை 1 by 1 சால்வ் பண்ணலாம். ஸோ இன்பிட்வீனில் ஏதாவது ஒரு டாப்பிக்கை நம்ம எடுத்து அந்த டாப்பிக்கை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கான கொஷின்ஸை நம்ம 1 by 1 பின்னொரு நாட்களில் பார்ப்போம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இல்லை வேறு ஏதாவது கான்செப்ட் உங்களுக்கு வேணும், இல்லை உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு புரியல அப்படின்ற டாபிக் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த டாபிக் நான் வீடியோவே எடுத்து போடுறோம். ஓகேவா? ஸோ அதேமாரி இப்போ இந்த லெசன்லேயே உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை நான் பண்ணும்போது அதுக்கான எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டு பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. ஓகே, தேங்க்யூ.